எல்லாரும் மாதிரி நான் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். லைக் ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித் அன் இன்டர்ன்ஷிப். இப்போ தேர் ஆர் எம்ப்ளாயீஸ், அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ஸ் வருது. ஸோ அதை ஒரு ஹெச்ஆராக இருந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அதை நான் சால்வ் பண்ண முடியலனாலும் அதை நான் ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாதுங்கிறத நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். இப்போ இந்த என்ட்ரி லெவல் கேண்டிடேட்ஸ் வராங்க இல்லையா, ஸோ வாட் டஸ் அ கம்பெனி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தம்? கிடைக்கிற வாய்ப்பில் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க எக்ஸிட் ஆகிக்கிறாங்க, அந்த கஷ்டத்துலையும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க சர்வைவ் ஆகுறாங்க. ஏஐ வந்து ஹெச்ஆர் ஜாப்ஸை ஃப்யூச்சரில் ரீப்ளேஸ் பண்ணுமா? அதை யூட்டிலைஸ் பண்ணாதவங்க மேபி ரீப்ளேஸ் ஆகலாம். இது வந்து காலேஜ் கிடையாது, இது வந்து ரியாலிட்டி. இங்கே வந்து நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தோம், நம்ம என்ன பண்ணோம் பின்னாடி பாஸ்டில். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்ட்ரி காமர்ஸ் தமிழ் சேனல்ஸ் பாட்காஸ்ட். இஃப் யூர் அ காமர்ஸ் ஸ்டூடெண்ட், மேனேஜ்மெண்ட் ஆஸ்பிரண்ட் இல்லை கார்ப்பரேட் கரியருக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா திஸ் எபிசோட் இஸ் டெஃபினெட்லி ஃபார் யூ. ஹெச்ஆர்னா ரெக்ரூட்மெண்ட் மட்டும் இல்லைங்க, அது பீப்புள் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி, ஸ்ட்ராட்டஜி, அனலிட்டிக்ஸ் எல்லாமே கம்பைன் ஆன ஒரு பவர்ஃபுல்லான ஃபீல்டு. அதில் இருக்கிற டவுட்ஸை கிளாரிஃபை பண்ண தான் இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு, விஜய், அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல். வெல்கம் விஜய். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. உங்களோட ஹெச்ஆர் ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஸோ என்னோடய ஜேர்னி பற்றி சொல்லணுன்னா அது ஒரு அழகான விபத்துன்னு தான் நான் சொல்லுவேன். நான் என்றைக்குமே ஒரு ஹெச்ஆராகவேன்னு எதிர்பார்த்தது கிடையாது. பட் என்னோட போஸ்ட் கிராஜுவேஷனில் நான் டியூவல் ஸ்பெஷலைசேஷன் எடுத்ததுனால லைக் விச் வாஸ் மார்க்கெட்டிங் அண்ட் ஹெச்ஆர் இவென்ச்சுவலி. என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் இட் வாஸ் வித் அ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் தான். லைக் ஹேஸ் எவ்ரி ஒன், ஈவன் ஐ வாஸ் எக்ஸைட்டட் ஒன்ஸ் ஐ காட் அன் ஆஃபர் லெட்டர் ஃப்ரம் அ எக்ஸ் கம்பெனி. ஆரம்பத்தில் நான் என் கரியரை சேல்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணது. லைக் 7 months ஆஃப் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. பட் எனக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு, லைக் டு ஃபிகர் அவுட் வேர் ஐ ஸ்டாண்ட் அப்படிங்கிறத பொறுத்து. எனக்கு ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா சேல்ஸ் ஒத்து வரலை. மை கேண்டிடேச்சர் ஸ்டாண்ட்ஸ் சம்வே டிஃப்ரெண்ட் அப்படின்னு தோணுச்சு. ஃபார்ச்சுனேட்லி ஹெச்ஆர் ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருந்ததுனால எனக்கு அங்கே ஒரு விண்டோ ஓப்பனாக இருந்தது. ஸோ பட் எல்லோரும் மாதிரி நான் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். லைக் ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித் அன் இன்டர்ன்ஷிப். Then later things changed and other factors also evolved. So sales to HR transition. கண்டிப்பாக, யா. அண்ட் இன்னொரு விஷயம் இதை பற்றி சொல்லணும்னா, நிறைய பேர் இப்போ இருக்கிற ஹெச்ஆர்ஸை பார்த்தீங்கன்னா they would have transitioned only. Not 100% but at least 80% in the market. They would have earlier associated with some other role, then eventually they would have become a HR. But fact என்னன்னா, ஸோ ஸ்பெஷலைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் அது ஒரு பார்ட் ஆஃப் யுவர் எஜுகேஷன் ஜேர்னியில் அது கண்டிப்பாக இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் விண்டோஸ் வில் ஓப்பன், அண்ட் அது ரொம்ப முக்கியம், டு பி ஃப்ரேங்க். அண்ட் இன்னொன்று, ஐ ஸ்டார்டட் ஆஸ் அன் இன்டர்ன் only. Then later intern to be more specific as a management trainee. And I was there for almost a year. And ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் கற்றுக்கிட்டது எல்லாமே அங்கே தான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெட்டர் ஆஃபர் கிடச்சி, ஸோ ஐ மூவ் டு another company which was my second company as a HR. அங்கே ஐ ஹேட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் அன் எக்ஸிக்யூட்டிவ் லெவல். நேரம் போச்சு, காலம் போச்சு, அப்படியே ஒரு 7-8 மாதம் போச்சு எக்ஸிக்யூட்டிவாகவே. அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் லக் ஃபேக்டர் ஃபேவராக இருந்ததுனால ஐ வாஸ் டபுள் ப்ரொமோட்டட் ஆன் த சேம் டே இட்செல்ஃப். And right from an individual contributor I started handling a team, and ரெண்டு verticalக்கு நான் hiring பண்ணிட்டு இருந்தேன் for like completely, and I was handling a team members of almost 8 to 9 if I'm not wrong. Like 2 years of journey அங்கே நல்லபடியாக போயிட்டு இருந்தது. Then I got another offer from Entry. So currently இப்போ industrial almost more than 5 years I've been a part here. அண்ட் என்ட்ரியில் ஜேர்னி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 20 months பீயிங் ஹியர் வித் என்ட்ரி. இங்கே வந்து ஃப்ரம் அ டீம் ஹேண்ட்லிங் ரோல்லேருந்து நான் ஒரு இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் இங்கே. ஸோ டெசிக்னேஷன் ஹேஸ் அ சீனியர் ஹெச்ஆர்பிபி. ஸோ இங்கே ஐ டேக் கேர் ஆஃப் த என்டையர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் எண்ட் டு எண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஒன் ரீஜன் விச் இஸ் தமிழ்நாடு. அண்ட் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ட்ரான்சிஷன் நடந்திருக்கு. லைக் ஈவன் ஐல் பி ஹேண்ட்லிங் அதர் ரீஜனல்ஸ் ஆஸ் வெல், அட்லீஸ்ட் ஷேடோவிங், and I'll be supporting my peers on the same. And I have no complaints actually, to be frank. எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கா. அண்ட் இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோங்கிறது which is a futuristic question. And அதுக்கான plans like I've always kept in mind, and I've always worked towards it and kept learning things. Because what I feel is I have one constant fear with me always, that I don't know enough அப்படிங்கிறத பொறுத்து. So yeah,
That's it. Open to that. Exactly. I mean, you should always have one constant fear within yourself that you don't know enough. So that is when you have that hunger of learning more things. Yeah. At least whenever you learn a new thing. ஸோ சேல்ஸ் டு ஹெச்ஆர் ட்ரான்சிஷன் பண்ணியிருக்கீங்க. ஆர் யூ ரியலி ஹாப்பி வித் திஸ் ஸ்விட்ச்? கண்டிப்பாக சேல்ஸில் டு பி ஃப்ரேங்க் அது ரொம்ப ஒரு ஐ வாஸ் அன்சக்ஸஸ்ஃபுல் டு பி ஹானஸ்ட். ஐ ஷுட் அட்மிட் இட். பட் அது ஆனதுனால தான் அந்த 7 months ஆஃப் ஜேர்னி எனக்கு நல்லபடியாக போகாததுனால தான் ஐ மீன் ஐ ஒன்ட் ப்ளேம் த கம்பெனி டு பி ஹானஸ்ட். அது வந்து எனக்கு அது செட் ஆகலை. ஐ மீன் நான் ட்ரை பண்ணாமல் கிடையாது. பட் எனக்கு அது சுத்தமாக வரலை. அந்த ஒரு விஷயம் நடந்ததுனால தான் இந்த ஒரு விஷயம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே. ஸோ அதை என்றைக்குமே நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். ஸோ விஜய், அடுத்து கொஞ்சம் டெக்னிக்கலாக போகலாம். இப்போ லாஸ்ட் 5 to 10 yearsல இந்த ஹெச்ஆர் ஃபீல்ட் எப்படி இவால்வ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியுமா? சொன்ன மாதிரி தான் லைக் ஐ பீன் த இண்டஸ்ட்ரி ஃபார் லிட்டில் ஓவர் 5 to 6 years. ஸோ என்னோட ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருந்ததுன்னா லைக் நிறைய பேர் இன்டர்ன்ஷிப்க்கு ஓப்பனாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வர ஒரு ஸ்டூடெண்ட் தே ஆல்வேஸ் வாண்ட் டு கெட் இன் டு அ ஃபுல் டைம் ரோல் irrespective of the location or from the university they graduate. ஸோ அது இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது எப்படின்னா லைக் என்னவே ஆனாலும் லைக் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச். இஃப் யூ ஆர் கெட்டிங் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி வித் அ ஃபுல் டைம் குட். பட் இன்கேஸ் இஃப் யூ நாட் அதை ஹார்ட்டுக்கு எடுத்துக்காமல் லைக் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு இன்டர்னாக இல்லை ஒரு ஃப்ரீலான்சராக கூட இருக்கலாம். இன்கேஸ் இஃப் யூ ஆர் வெல் அவேர் ஆஃப் த டூல்ஸ். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் ஒரு 5 years பிஃபோர் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இன்னும் பெட்டராகவே இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். மோர் ஹம்பலாக இருந்துச்சு. பட் காலங்கள் போக போக ஐ மீன் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கிடைக்கிற வாய்ப்பில் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க எக்ஸிட் ஆகிக்கிறாங்க. அந்த கஷ்டத்துலேயும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க சர்வைவ் ஆகுறாங்க. இது ஒரு அன்ரிட்டன் ஃபேக்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அண்ட் இது வந்து ஹெச்ஆருக்கு மட்டுமே ரிலேட் ஆகிறது கிடையாது, எல்லா ஃபீல்டுக்குமே. பட் ஹெச்ஆரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் ரொம்ப முக்கியம். அண்ட் ஐ மீன் எப்போவுமே நம்ம ஒரு நடுநிலையில் இருக்கணும். ஐ மீன் கம்பெனிக்கும் சரி, ஐ மீன் எம்ப்ளாயீஸ்க்கும் சரி. அந்த நடுநிலை ஃபேவரபுளாக தவறும் போது தான் நிறைய பிரச்சனைகள் வரும். ப்ளஸ் பாரபட்சம் பார்க்கலாம். கண்டிப்பாக, அஃப்கோர்ஸ். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். பட் ஆர்கானிக்காக பார்க்கும்போது 10 to 15 years it was even more better. And but yeah, I mean we are working on it. I mean everybody. So I mean we will definitely build a better future in terms of the industry and other things is what might take. But it differs from person to person. இப்போ இந்த ஹெச்ஆர் ஃபீல்டில் என்ட்ரி லெவல் ரோல்ஸ் இல்லையா, அது என்னென்னு இருக்குது? ஓகே, டெசிக்னேஷனை பற்றி பேசும்போது அது கம்பெனி டு கம்பெனி மாறும். ரோல்ஸ் அப்படி ஒரு ஃப்ரெஷருக்கு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நியூட்ரல் தான். இட் கேன் பி அன் இன்டர்ன் வேர் தேல் பி சப்போர்ட்டிங் த எக்ஸிஸ்டிங் டீம் மெம்பர்ஸ். ப்ரிடாமினென்ட்லி இது தான். ஸோ ஒரு எஸ்டாப்ளிஷ்டு டீம், ஒரு ஹெச்ஆர் டீம் இருக்குது ஒரு எக்ஸ் கம்பெனிலனா என்ட்ரி லெவலில் எடுக்கும்போது அவங்களுக்கான பேண்ட்வித்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தே ஹையர் ஃப்ரெஷர்ஸ். இதுதான் த்ரூ அவுட் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ஒரு ப்ராக்டிஸ். If in case if you're from a tier 1 university or something like that, or fortunately campus placement agudna, then you would directly jump into mid-level roles like with whichever the company offers. Designation example na kodukonona management trainee, HR intern, talent acquisition partner, HR executive, HR associate, HRBP associate. இது வந்து எல்லா இதுக்குமே அதே அந்த ஃபேக்டரே ஃபாலோ ஆகும். Still depends on companies to companies. Companies to companies. Designation companies to companies மாறும். ரோல் என்னமோ ஒன்று தான் இருக்கும் ப்ரிடாமினென்ட்லி என்ட்ரி லெவலில் பொறுத்த வரைக்கும். ஆனால் அது நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்ல, இந்த மாதிரி டெசிக்னேஷன்லேயே உங்களுக்கு 80 to 90% ஃபில் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த என்ட்ரி லெவல் கேண்டிடேட்ஸ் வராங்க இல்லையா, ஸோ வாட் டஸ் அ கம்பெனி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தெம்? ரெண்டு முக்கியமான விஷயம், டிசிப்ளின் அண்ட் அதர் இஸ் adherence. இது ரெண்டுமே ஒரு நான் நெகோஷியபிள் ஃபேக்டர்னு நான் சொல்லுவேன். இது ரெண்டு நல்லா இருந்துட்டாலே உங்களோட கரியர் ஒரு நல்ல ஒரு பூஸ்டை தானாகவே எடுத்துக்கும். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப லேக் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். லெட்ஸே இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 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 ஒர்க்குக்கு போகிறவங்க வந்து இன்னும் அந்த காலேஜ் லெவல் மோட்லேயே இருப்பாங்க. இட் டேக்ஸ் டைம் ஃபார் தெம் டு அடாப்ட்.
ஸோ அது வந்து இது வந்து காலேஜ் கிடையாது, இது வந்து ரியாலிட்டி. இங்கே வந்து நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தோம், நம்ம என்ன பண்ணோம் பின்னாடி பாஸ்ட்டில் அப்படிங்கிறது எல்லாமே மேட்ரு ஆகாது. இங்கே நம்ம சீனியர்ஸ் கிட்ட நம்ம என்ன கற்றுக்க முடியும், இங்கேருந்து நம்ம எப்படி வளரணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிறவங்க கண்டிப்பாக டிசிப்ளின் அண்ட் அதிரன்ஸோடு இருப்பாங்க. பட் இட் டேக்ஸ் டைம் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் who is your mentor, who do you work with also. இப்போ இஃப் தே ஆர் ஓப்பன் டு டீச் யூ அண்ட் திங்ஸ் அந்த மாதிரி போச்சுன்னா யூ ஆர் வெரி ஃபார்ச்சுனேட். அந்த மாதிரி ஆளுங்களை எப்போவுமே அனுசரித்து நம்ம இப்போ ஒரு சில விஷயங்கள் நம்மளை ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை எதா பேசினாலும் கூட அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம அனுசரித்து போய் மற்ற விஷயங்களை கற்றுக்கிட்டு அவங்கள தாண்டி இல்லை அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அதுக்கு டிப்ளமசி ரொம்ப அவசியம் இல்லை? கண்டிப்பாக 200%. ஓகே. இப்போ அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் மோர் லைக் சைக்காலஜி போகணுன்னா, இப்போது தேர் ஆர் எம்ப்ளாயீஸ், அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ஸ் வருது. ஸோ அதை ஒரு ஹெச்ஆராக இருந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்குது. ஸோ நான் என்னோடய ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி விஷயங்களில் லெட்ஸ் சே கான்ஃப்ளிக்ஸ் ஜெனரல் 2 பார்ட்டிஸ்க்கு வரும், ஏ அண்ட் பின்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட்டு, அது அவங்களுக்குள்ளேயே அதை சால்வ் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அது எஸ்கலேட் ஆகி எங்ககிட்ட வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த கான்ஃப்ளிக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அதை க்ளீனாக ஸ்டடி பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஏ கிட்ட பேசி என்னங்கிறத ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அதுக்கப்புறமா செப்பரேட்டாக அந்த பார்ட்டி பி கிட்ட பேசி ரிப்பீட் த சேம் ட்ரில். அண்ட் அதுக்கப்புறமா அது நம்ம பேண்ட்வித்தில் அண்ட் நம்மளோட ஒரு இதில் அந்த ஒரு கிரேஸில் இருக்குது, நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நம்மளே ஹேண்டில் பண்ணணும். அப்படி இல்லை இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது ஆனாலும் நான் ஹேண்டில் பண்ணுறேன்னு நான் அதில் இறங்கினேன்னா அது எனக்கு பேக் ஃபயர் ஆகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நானே ஹேண்டில் பண்ணிடுவேன். எனக்கு தெரியாத விஷயங்களை என்னோட சீனியர்ஸ் கிட்ட கேட்டுட்டு தான் நான் அதுக்குள்ளே திருப்பி கால் வைப்பேன். ஸோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நான் இப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட் எஸ்கலேட்டாக எனக்கு வருது, அதை நான் சால்வ் பண்ண முடியலனாலும் அதை நான் ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாதுங்கிறத நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். பை நாட் டேக்கிங் ஸ்டாண்ட். எக்ஸாக்ட்லி. அண்ட் நம்ம எப்போவுமே நியூட்ரலாக தான் இருப்போம் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் உங்களுக்கு கலீக்ஸ் ஆகட்டும், அந்த யார் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் லைக் no matter how close they are or very minimal you know them. ஸோ நம்மளோட டெசிஷன் மேக்கிங் எப்போவுமே நியூட்ரலாக இருக்கும். அது எம்ப்ளாயீஸையும் ஹார்ம் பண்ணக்கூடாது, கம்பெனியோட ஸ்டாண்டர்ட்ஸையும் ஹார்ம் பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நியூட்ரல் டெசிஷனாக தான் போகும் அது. அண்ட் இட் ஷுட் பி இன் ஃபேவரிசம் ஃபார் போத் பார்ட்டிஸ். அண்ட் அதை அப்படியே ரிசால்வ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம். இப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு, அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசன் மற்ற யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருப்பேன். அண்ட் ஐ வில் ஒர்க் டுவர்ட்ஸ் இட் ஆஸ் வெல். ஏன் பேண்ட்வித்துக்கு மேலே இருக்கிற சில விஷயங்கள் நான் ஆப்வியஸ்லி ஐ ஆஸ்க் மை சீனியர்ஸ். ஆனால் அதை நான் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணாமல் அவங்கக்கிட்டேருந்து கைடன்ஸ் கேட்டு அதை நான் சால்வ் பண்ணுறதுல நான் உங்களோட இன்புட் கொடுத்து. எக்ஸாக்ட்லி. பிகாஸ் இப்போ என்னை தாண்டி ஒரு விஷயம் போகுதுன்னா அது என்னோட ஒரு இன்கேப்பபிலிட்டியை அது இதாகும், இது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு என்னோட ஒரு டேக்கு. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் தான் கண்டிப்பாக சால்வ் பண்ணுவேன். ஆனால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சினாரியோ அண்ட் த கேஸ். இப்போது தேர் இஸ் அ சிச்சுவேஷன், மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ ரைட், எம்ப்ளாயீஸ் ஆல்சோ ரைட். ஸோ நீங்கள் நடுவில் இருந்து வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட்? ஹவு வில் யூ சால்வ் திஸ்? ஸோ இஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் ரைட், இஃப் எம்ப்ளாயீஸ் ரைட் அண்ட் வி வாண்ட், பட் யூ ஹேவ் டு டேக் ஒன் ஸ்டாண்ட். இவங்க அக்கார்டிங் டு தம் நான் சொல்கிறது கரெக்ட், அக்கார்டிங் டு த மேனேஜ்மெண்ட் இல்லை நான் தான் கரெக்ட், அவங்களுக்குள்ளே கான்ஃப்ளிக்ஸ் நடக்குது. ஸோ வாட் வில் யூ டூ தேர்? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் எப்படி ஆகும்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஹெச்ஆர் ஃபேவர்ஸ் த மேனேஜ்மெண்ட்டு நினைப்பாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இது ஒரு நடுவில் ஒரு நடுநிலை பண்ணுற ஒரு ரோல்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது we have to convince. So if management is saying that they are right, and if they are right, and again when it comes to the employee, even he is saying something right, even though if it is right, அப்படி சில விஷயங்கள் would always be complicated. ஸோ அப்படி இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம கன்வின்ஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அப்படி சில விஷயங்கள் நான் கோத்ரூ பண்ணது கிடையாது இன் மை எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஐ ஹாவ் லாட் ஆஃப் மை அதர் பியர்ஸ் ஹூ ஹவ் கான் த்ரூ த சேம். But when I ask them, when I ask such questions to them, even they tell the same thing what I tell. And அது ஒரு சின்ன இன்சைட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஹெச்ஆர் அனலிட்டிக்ஸ் என்ற வார்த்தையை நான் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஸ்க்ரால் பண்ண அதுவே வந்துட்டுருக்கு. அதோட மீனிங் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஸோ ஹெச்ஆர் அனலிட்டிக்ஸ்ங்கிறது ஒரு ரொம்ப டெக்னிக்கலான ஒரு கொஸ்டின். ஸோ நான் அதை ஒரு லேமன்ஸ் லாங்குவேஜில் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
ஸோ இப்போ ஒரு ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப குவான்டிஃபை பண்ணால் அது ஒரு அனாலிட்டிக்ஸில் வரும். நான் 2 சென்டென்ஸ் சொல்கிறேன். ஸோ ஹையரிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, இது ஒரு சென்டென்ஸ். ஹையரிங் வந்து 15% போன குவார்ட்டரோட இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது செகண்ட் சென்டென்ஸ். ஸோ நான் செகண்ட் சொன்ன சென்டென்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி அனாலிட்டிக்கல். நான் ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணும்போது டேட்டாவோட ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது தட் இஸ் ஹெச்ஆர் அனாலிட்டிக்ஸ். நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே வரும். சிம்பிளாக என்ன தெரியும், என்ன ஆச்சு, எதுக்காக ஆச்சு, ஏன் ஆச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம், நம்ம என்ன பண்ணலாம். ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த 5 கொஸ்டனுக்கு தகுந்த ஒரு டைம் ஃப்ரேமோட ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷனை கொண்டு வரும்போது அது அனாலிட்டிக்ஸில் வரும். லெட்ஸே இப்போ நான் எந்த டூலை யூஸ் பண்ண எனக்கு ஹைரிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும், என் கம்பெனியோட பேண்ட்வித் என்ன, என்னோட பட்ஜெட் என்ன, என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், டேட்டா ட்ரைவன் எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படி போகும்போது அது வந்து ஒரு ட்ரான்சிஷன் ஆகுது. ஒரு நார்மல் வேர்ட்ஸுக்கும் ஒரு டேட்டா பேஸ் பண்ணி ஒரு வேர்ட்ஸ் சொல்கிறதுக்கும் ப்ரெசென்ட் பண்ணும்போது இட் ஹெல்ப்ஸ் அஸ் ஐடென்டிஃபை த இஷ்யூ ஆர் வாட் நீட்ஸ் டு பி டன் இன் அ குவான்டிஃபையபிள் வே. ஸோ அதுதான் ஹெச்ஆர் அனாலிட்டிக்ஸ். அண்ட் அகெயின் சொன்ன மாதிரி இது வரும் ஹெச்ஆருக்கு மட்டும் கிடையாது, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆல் ஃபங்க்ஷன்ஸ். எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இந்த ஒரு அனாலிசிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்பர்ஸ் எல்லாமே எதுவுமே நடக்காது. ஸோ எவ்ரி திங் விச் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் நம்பர்ஸ் ஆர் அனாலிட்டிக்ஸ். ஸோ திஸ் இஸ் மை டேக் ஆன் திஸ். இப்போ உங்களுக்கு ஹெச்ஆர் ஒரு சைக்காலஜி பேஸ் ஃபீல்டுன்னு தோணுதா? வாட்ஸ் யுவர் பர்சனல் டேக் ஆன் இட்? ஸ்பீக்கிங் அபவுட் திஸ், நாட் என்டையர்லி. It depends on the role you work. இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். லெட்ஸ் சே ரெக்ரூட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் கண்டிப்பாக இருக்கணும். பிகாஸ் செலெக்ஷன்ஸ் ஆகட்டும், ரிஜெக்ஷன்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே இன்ட்யூஷனில் தான் பேஸ் ஆகும். லெட்ஸ் சே இன்றைக்கி நான் ஒரு கேண்டிடேட் கிட்ட நான் பேசுகிறேன். மேபி நான் நல்ல மூடில் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அந்த கேண்டிடேட்டோட சினாரியோ வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ இது ரெண்டுமே இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தானே. ஸோ ரெண்டு ஒரு கான்வர்சேஷன் நல்லபடியாக அமையும் போது தான் அது ஒரு கன்வர்ஷனாக மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆஸ்பெக்டில் கண்டிப்பாக சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஃபார் ஈதர் ஆஃப் தெம். ரெண்டாவது எங்கெல்லாம் ப்ளே பண்ணாதுன்னா லெட்ஸே பேரோல் ஆகட்டும், கம்ப்ளைன்சஸ் மேனேஜ்மெண்ட், பிஎம்எஸ் விச் இஸ் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், லேபர் லாஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தேவைப்படாது. அண்ட் ஸ்பீக்கிங் ஆன் த அதர் ஹேண்ட், நம்ம எவ்வளோ சைக்காலஜிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி எனக்கு இந்த ரோலில். ஸோ லெட்ஸே ஒரு பர்சனல் லைஃபுக்கு ஒரு தனி பவுண்ட்ரிஸ் இருக்கணும் when you step into your professional journey. ஸோ அதை மறந்துட்டு இதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணணும். லெட்ஸே அங்கே இருக்கிறத நம்ம இங்கே குழப்பிக்கிட்டோன்னா அது கண்டிப்பாக அது ரெண்டு பார்ட்டிஸ்க்கும் நல்லது கிடையாது. ஐ மீன் எனக்கும் நல்லது கிடையாது, ஹூவர் இஸ் ஐ மீன் ஆப்போசிட் டு மீ ஹஸ் வெல். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ சைக்காலஜிக்கல் பேஸ்ட் ஃபீல்ட், பட் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் விச் ரோல் ஆர் யூ இன்டு. லெட்ஸே ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும், ஒரு டேலண்ட் அக்விசிஷன் ஓரளவுக்கு இருக்கணும். ஹெச்ஆர்பிபி ஹூஸ் கம்ப்ளீட்லி இன்டு ஆப்ரேஷன்ஸ் அந்த அளவுக்கு தேவையில்லை, பட் எல்லா இதுலேயும் இருக்கும். It depends on the level of factors that you deal with. So இந்த விஷயத்தை அந்த மாதிரி I'll take it. ஹெச்ஆருக்கு பெஸ்ட் சூட்டட் பர்சனாலிட்டி டைப்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஸோ ஃபர்ஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி earlier discipline and adherence, அது it has to come from their own. ஸோ அந்த ஒரு சின்ன ஃபேக்டர்ஸ் நான் சொல்கிறேன். அது பர்சனாலிட்டின்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய இதாகும். ஐ மீன் ரொம்ப விஷயங்கள் அதில் ரிவால்வ் ஆகும். அண்ட் ஃப்ரெண்ட்லி இன் நேச்சர், பேஷன்ஸ், அண்ட் பேசுகிற விதம் சட்டலாக இருக்கணும். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரோல். இஃப் யூஆர் இன்டு ரெக்ரூட்மெண்ட், அகெயின் பேச்சு திறமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே ஐ மீன் இங்கே பேசலைன்னா எதுவுமே நடக்காது. லைக் ஐ செட் ப்ரீவியஸ்லி, அதுக்குன்னு வளவலன்னு பேசாமல் எந்த நேரத்தில் பேசணும்னு தெரிஞ்சு பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அகெயின் டு ரிப்பீட், பேஷன்ஸ். ஸோ சில ஐ மீன் வி ஆல் ஹாவ் குட் டேஸ் அண்ட் வி ஆல் ஹாவ் நாட் ஸோ குட் டேஸ். பட் ஒரு ஃபேக்டர் இதில் என்ன ரிவால்வ் ஆகும்னா, அந்த நாளைக்கு அந்த அப்ரோச்சை நம்ம எப்படி கொடுத்தோம், எந்த டைமில் கொடுத்தோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ், பர்சனாலிட்டி டைப்ஸ் சூட் ஆகிறவங்களுக்கு ஒரு இதெல்லாமே ஒரு ஆட் ஆன் ஃபேக்டர்ஸ் தான். ஒரு
ஜென்ரிக்காக நான் சொல்கிறேன். ஐ மீன் என்டையர்லி இந்த மாதிரி பர்சனாலிட்டி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபீல்டுக்கு போவாங்கன்னு 100% யாருனாலும் சொல்ல முடியாது. சேம். ஸோ யா இதெல்லாம் தான் விஷயங்கள். இன்னொன்று இப்போ நம்ம ஐ மீன் லைக் அண்ட் ஆல்வேஸ் பி ஓப்பன் டு லேர்ன். லைக் ஏர்லியர் நான் சொன்ன மாதிரி ஹாவ் திஸ் ஒன் கான்ஸ்டன்ட் ஃபியர் வித்தின் யுவர் செல்ஃப் தட் யூ டோன்ட் நோ எனஃப். that will keep you ignite always for and hunger to know more. Okay. So these kind of aspects வந்து எப்போவுமே இருக்கணும். even if you're 20-30 years old in the industry, இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். ஸோ இதெல்லாமே தான் விஷயங்கள். ஸோ இதை தவிர்த்து மற்ற எல்லா நல்ல விஷயங்களும் ஒரு ஆட் ஆன். ஸோ கீ ஆஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு ஓப்பன் டு லேர்ன், டிப்ளமசி, பேஷன்ஸ். These will be the mainstream factors. Okay. இது கூட நிறைய ஃபேக்டர்ஸ் வரது எல்லாமே ஆட் ஆன் தான். பட் இன் அ நட்ஷல் இதுதான். இப்போ அடுத்த கேள்வி வந்து மோர் கான்ட்ரவர்ஷியல் அண்ட் மோர் ட்ரெண்டிங் ஆல்சோ. ஓகே. ஏஐ வந்து ஹெச்ஆர் ஜாப்ஸை ஃபியூச்சரில் ரீப்ளேஸ் பண்ணுமா? வாட்ஸ் யூ டேக் ஆன் தட்? ஸோ என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும்னா 100% கிடையாது. ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ லெவரேஜ் ஏஐ வில் ரீப்ளேஸ் ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ டசன்ட் லெவரேஜ் ஏஐ. ஓகே. இப்போ அதை டீகோட் பண்ணி சொல்லணும்னா கண்டிப்பாக டீகோட் பண்ணுறேன். இப்போ லெட்ஸே ரெக்ரூட்மெண்ட்டில் இப்போ எனக்கு வந்து நான் ஒரு ஜாப் போஸ்டிங் நான் போடுறேன்னா எனக்கு வந்து ஒரு 100 to 200 CVs வந்து ரெஸ்பான்சஸ் வருது. அண்ட் இட் இஸ் இம்ப்ராக்டிக்கல் ஃபார் மீ டு கெட் இன் டச் வித் ஆல் 200 people வித் அ லிமிட்டட் டைம் ஸ்பேன். ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ வேரியஸ் டூல்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ வாட் ஐல் டூ இஸ் ஐ கேன் யூஸ் ChatGPT ஆல்சோ. What I'll do is I'll upload all the CVs, I'll enter my job description, and I'll ask ChatGPT to decode whichever the profiles is better fitment for the role which I'm looking in. அப்படி பண்ணும்போது எனக்கு 200 CVலேருந்து அது ஒரு 95% கம்மியாகி எனக்கு வந்து ஒரு 10 CV தான் கிடைக்கும். டைம் கன்சம்ஷன் கம்மி. இன்னொரு சில விஷயங்கள் ஸ்க்ரீனிங் கொஸ்டின்ஸ் ஆகட்டும், இப்போ ஆட்டோமேட்டட் கால்ஸும் பண்ணலாம். ஸோ it depends on what prompt you give and how well you utilize it. இந்த மாதிரி சில விஷயங்கள் டைம் சேவ் பண்ணும். இது எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி ப்ராக்டிஸில் வச்சுக்கிற ஹெச்ஆரை யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் இன்ட்யூஷன் அண்ட் எமோஷனல் சப்போர்ட் ஆஸ் வெல் ஃபார் whoever needs that. Of course even HR needs that, but nobody gives much importance to that. பட் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அண்ட் இன் அ சட்டல் கான்டெக்ஸ்ட் நமக்கு தேவையான அளவுக்கு சில விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு அதிலிருந்து முன்னேறி போகிறது பெட்டர். இப்போ இதை வந்து ஒரு த்ரெட்டாக பார்க்காம see that as an opportunity. அப்படி இருக்கும்போது you won't be replaced. But if you follow the same old school traditional methods and அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது டைம் கன்சப்ஷன் அதிகமாகும். ஸோ அப்படி இருக்கும்போது there is someone more efficient than you who is using and adapting to the new trends அப்படின்னு பார்க்கும்போது டெக்னாலஜிக்கல் அப்டேட்டடாக இருக்கணும். கண்டிப்பாக 200%. லைக் அதை ஒரு த்ரெட்டாக பார்க்காம அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்களேன். அப்போ உங்களுக்கும் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்காது. அண்ட் அதை யூட்டிலைஸ் பண்ணாதவங்க ஐ மீன் மேபி ரீப்ளேஸ் ஆகலாம். ஐ மீன் என்டையர்லி முடியவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. இன்னொரு 5 to 10 years down the line things will be more automated is what is my take. Thank you so much, Vijay. It was really nice having you here. நீங்கள் சொன்ன ஒரு விஷயமும் along with practical example ஒரு நல்லவே டேக்அவேயாக இருந்துச்சு. And I'm pretty much sure அது நம்மளோட ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thanks much. Same here. It was a good intellectual exchange for me as well. Thank you. And to our listeners, HR ஃபீல்டில் கரியர் பில்ட் பண்ணணும்னு சீரியஸாக யோசிக்கிறீங்கன்னா என்ட்ரியில் இருக்கிற HR கோர்ஸை ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் நிறைய HR இன்சைட்ஸ், கரியர் கைடன்ஸ் அண்ட் ரியல் இண்டஸ்ட்ரி அப்டேட்ஸ் வேணும்னா என்ட்ரி காமர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video.